வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பூஜிமா. நாம இன்னைக்கு ஒருத்தரை மதிக்கும் போது எதை வச்சு மதிக்கிறோம், அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு இதையெல்லாம் வச்சு தான் ஒருத்தரை எடை போடுறோம். ஆனா உருவம் பெரியதா இருக்கிறதுனாலயே ஒருத்தர் புத்திசாலின்னு சொல்ல முடியாது. அதே உருவம் சின்னதா இருக்கிறதுனால ஒருத்தரை பலவீனமா இருக்காங்க அப்படின்னு கூட நம்மளால நினைக்க முடியாது. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு பிரம்மாண்டமான யானைக்கும் ஒரு குட்டி பூனைக்கும் இடையில் நடந்த ஒரு அற்புதமான போராட்டம். ஒரு அழகான காட்டுல கஜபதி அப்படின்னு ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானைக்கு தன் மேல ரொம்ப கர்வம். அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களையும் அது மதிக்கவே மதிக்காது. தான் நடந்து வரும்போது யாராவது குறுக்கே வந்தா தும்பிக்கையால அடிச்சு துவம்சம் பண்ணிடும். இந்த காட்டுல என்னை தடுக்க யாராலும் முடியாது அப்படின்னு அது நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதே காட்டுல ஒரு சின்ன பூனை இருந்துச்சு. அது ரொம்பவும் புத்திசாலி. மற்ற மிருகங்கள் எல்லாம் யானையை கண்டு பயந்து ஓடும்போது இந்த பூனை மட்டும் பயந்து ஓடவே செய்யாது. இந்த பூனை மட்டும்தான் அந்த யானையை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட நகர்ந்து போகும். இதை பார்த்த யானை ஒரு நாள் கோபம் கொண்டது. என்னை கண்டு எல்லாரும் நடுங்குறாங்க, ஆனா இந்த சின்ன பூனை மட்டும் பயப்படாம இருக்கே அப்படின்னு எரிச்சல் அடைஞ்சிச்சு. ஒரு நாள் அந்த பூனையை வழிமறிச்சு யானை சொல்லுச்சு, ஏய் பூனை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி பயம் இல்லாமல் நடப்ப? உன்னை நான் இப்போ ஒரே மிதியில் நசுக்க முடியும் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பூனை அமைதியா, யானையாரே, நீங்க உருவத்துல பெரியவரா இருக்கலாம், ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உருவம் உதவாது, புத்திசாலித்தனம் தான் உதவும் அப்படின்னு சொல்லுச்சு. யானைக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்படின்னா நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம், யாரு அதிக புத்திசாலின்னு பார்ப்போம். இந்த காட்டுல இருக்கிற ஒரு பெரிய ஏரியை நாம நாளைக்கு கடக்கணும். ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஏரியில ஒரு ரகசிய வழி இருக்கு. அதை யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு யானை சவால் விட்டுச்சு. அடுத்த நாள் அதிகாலை சூரியன் மெதுவா எட்டி பார்க்குது. காடே அந்த போட்டியை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. யானை தன் பலத்தை நம்பி ஏரியில இறங்கிச்சு. பூனை ரொம்ப அமைதியா கரையை சுத்தி வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன் நிக்கிற, பயந்துட்டியா அப்படின்னு யானை கேலி பண்ணுச்சு. யானை ஏரியில் நடுப்பகுதியில் மேலே போகும்போது அந்த இடத்துல சேறு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. யானையோட பெரிய கால்கள் அந்த சேத்துக்குள்ள மாட்டிக்குச்சு. அது எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதால காலை வெளியே எடுக்கவே முடியல. பலம் குறைய ஆரம்பிச்சது. யானை மெதுவா மூழ்க தொடங்குச்சு. இதை பார்த்த பூனை பயப்படல. அது ஏரியை சுத்தி இருந்த மரங்களை பார்த்தது. ஒரு பெரிய மரக்கிளை தண்ணிக்கு மேலே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூனை வேகமா மரத்துல ஏறி அந்த தண்ணிக்கு மேலே இருந்த கிளையை தாண்டி தாண்டி சேறு இல்லாத ஒரு பாறையை அடைஞ்சது. யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு யானை கத்த தொடங்கியது. அதோட தும்பிக்கை மட்டும்தான் வெளியே தெரியுது. அங்க இருந்த சிங்கம், புலி எல்லாரும் யானைக்கே இந்த நிலைமைனா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயந்து ஓடிட்டாங்க. ஆனா பூனை மட்டும் அங்கேயே இருந்துச்சு. பூனை வேகமா கரைக்கு ஓடி போய் அங்க இருந்த குரங்குகள் கிட்ட உதவி கேட்டுச்சு. எல்லாரும் ஒன்னா சேருங்க, அந்த தொங்குற விழுதுகளை யானை கிட்ட வீசுங்க அப்படின்னு சொல்லுச்சு. குரங்குகள் விழுதுகளை போட்டது. யானை அதை தும்பிக்கையால
கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மெதுவா வெளியே வந்தது. யானை கரைக்கு வந்ததும் தன் உயிரை காப்பாத்தின அந்த பூனையை பார்த்து வெட்கப்பட்டுச்சு. என்னை மன்னித்து விடு பூனை நண்பா. உருவம் சின்னதாக இருந்தாலும் உன்னோட அறிவும் நீ மற்றவங்களை ஒருங்கிணைச்ச விஷயமும் என்னை வியக்க வைக்குது. ஏன் இவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறேன்னு அழுதுருச்சு. அப்போ பூனை சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். யானையாரே, பலம் கிறந்து மற்றவங்களை மிரட்டுறதுல இல்லை, சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்து மற்றவங்களுக்கு உதவுறதுல தான் இருக்கு. இந்த கதை இதோட முடியல, இப்பதான் தொடங்க உண்மையான பாடம் ஆரம்பிக்குது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் நாம யானையா இல்லாம பூனையா இருக்கணும். அதாவது அதிகாரமும் பணமும் வரும்போது யானை மாதிரி கர்வம் வரக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது பூனை மாதிரி நிதானமாக யோசிக்கணும். நீங்க ஒரு வேலையில தோத்து போயிருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏளனம் பண்ணலாம். ஆனா அந்த பூனை மாதிரி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க எந்த பெரிய ஆபத்துல இருந்தும் தப்பிக்க முடியும். நாம ஏன் இந்த மாதிரி கதைகளை கேட்கணும்? ஏன்னா நம்ம ஆழ் மனசுல ஒரு தன்னம்பிக்கையை விதைக்க இது உதவும். யானை மாதிரி நாம ஒரு இடத்துல தேங்கி நிற்காம பூனை மாதிரி அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி ஓடணும். இந்த கதையில பூனை மற்ற மிருகங்களோட உதவியை நாடுச்சு. வாழ்க்கையில நாம தனியாளா எதையும் சாதிச்சிட முடியும். நம்ம கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி வரும்போது யானை மாதிரி அலறக்கூடாது. அந்த தோல்விக்குள்ளேயும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியை பூனை மாதிரி கூர்ந்து கவனிச்சோம்னா வெற்றி நிச்சயம். இன்னைக்கே நீங்க ஒரு முடிவெடுங்க. யாருக்காவது உதவி செய்ய முடியுமான்னு பாருங்க. சின்ன உருவம் யாரையும் ஒதுக்காதீங்க. சின்ன உருவமா இருக்கிறாங்கன்னு யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. பெரிய பணக்காரன்னு யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்க யானை மாதிரி கர்வமா இருக்கீங்களா, இல்ல பூனை மாதிரி புத்திசாலியா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்த இது போன்ற ஒரு சம்பவத்தை கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம புஜ்ஜிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.